அந்த ஃபோம்ல இருந்து தப்பிச்சு இவங்க 2 பேரும் எப்படியோ மேல வந்துடுறாங்க. ஆனா இது தெரியாம அந்த ஆளு ஃபோம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல தெரியாம பதட்டத்துல அந்த ஃபோம் அடிக்க சொன்னவன் மேலேயே இவன் ஃபோம் அடிச்சு விட்டுறான். கடைசியா அதை ரிமூவ் பண்ணும்போது அவனோட மீசையும் பிச்சுக்கிட்டு வந்துருது. நெக்ஸ்ட் அந்த 2 குட்டி பசங்களும் ஒரு சாக்கெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டதை பார்த்தவங்க அந்த இடத்துல போய் அந்த சாக்கெட்டை உடைக்கவும் அந்த பையன் மட்டும் வெளியில வந்து ஒரு லைட்ல மாட்டிக்கிறான். அப்போ அங்கே சுவிட்சை போட்டு விட்டோன்னே அவனுக்கு ரொம்பவே ஹீட் ஆகுது. இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த சுத்தியல் எடுத்துட்டு வந்து அவனை அடிக்க வரும்போது அவங்க அக்கா எப்படியோ ஒரு டேப்பை கொடுத்து அவனை காப்பாத்திடுறா. காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவன் மட்டும் அந்த லைட்லோட எலக்ட்ரிக்ல மாட்டிக்கிறான். ஆனா இவங்க 2 பேரும் ஒரு ஜிப்லைனை யூஸ் பண்ணி தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இவனுங்களும் பின்னாடியே விரட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த நேரத்துல இவங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு புறாவை பார்த்து பயந்து ஒரு பாட்டில்ல போய் மாட்டிக்கிறான். அந்த பாட்டிலும் மில்க் ஃபேக்டரிக்கு போயிருது. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கும் போது இவங்க கூட்டத்துல இருந்தே ஒருத்தன் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்றான். அவன் இவளை அந்த மில்க் ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போய் எப்படியோ அந்த பாட்டிலை கண்டுபிடிச்சு ஒரு கயிறை போட்டு அந்த பையனை காப்பாத்திடுறாங்க.